விஜய் மாணவர்களை சந்திப்பில் என்ட்ரி கொடுக்கும் மகன் சஞ்சய். தமிழ் திரையுலகில் முன்னணி நாயகராக வலம் வருவோர் நடிகர் விஜய் தற்போது அரசியல் கட்சியை ஆரம்பித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக காத்திருக்கின்றார். தற்போது கோட் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளோடு கட்சி பணியையும் கவனித்து வருகின்றார். அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பல ஆண்டுகளாக தனது ரசிகர் மன்றங்கள் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விஜய் வழங்கி வந்திருக்கின்றார். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு அவரது ரசிகர் மன்றங்கள் விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. மக்கள் இயக்கத்திற்காக கொடி உள்ளிட்டவை அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து அவ்வப்போது ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வந்த விஜய் தற்போது தனது அரசியல் வருகை உறுதி செய்து இருக்கின்றார். விஜயகாந்துக்கு அடுத்து அரசியலில் பெரிய அளவில் விஜய் சாதிப்பார் என்கின்ற அவரது ரசிகர்கள், பெண்கள், குழந்தைகள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்களிடையே விஜய்க்கு செல்வாக்கு இருக்கின்றது. அவர்களை குறிவைத்து விஜய் தனது காய்களை நகர்த்தி வருகின்றார். அந்த வகையில் கடந்த 2023 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை விஜய் சந்தித்து அப்போதைக்கு ஊடகங்கள் பேச பொருளானது. இதையடுத்து இந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என விஜய் ஏற்கனவே கட்சியினருக்கு உத்தரவிட்டு இருந்தார். இதை அடுத்து 234 தொகுதியிலும் இரு கட்சியினருக்கு உத்தரவிட்டு பொது தேர்வுகளில் 3 இடங்களை பெற்ற மாணவிகள் அடையாளம் காணும் பணி கடந்த வாரமே நிறைவு பெற்றது. இதையடுத்து அவர்களுக்கு தற்போது பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 2வது வாரம், அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி உள்ளாக மாணவர்கள் சந்திப்பை விஜய் நடத்தி வைத்துக் கொள்ளலாம் என திட்டமிட்டு இருக்கின்றாராம். இந்த விழாவில் மகன் சஞ்சய் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றதாம்.